10th பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் தாங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்ணை விட குறைவாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மறு மதிப்பீட்டிற்கு அப்ளை செய்யலாம். அதாவது ரீவேல்யூஷனுக்கு அப்ளை செய்யலாம். அதற்கு எப்பொழுது டேட் அறிவிக்கப்பட்டுள்ளது, எந்த டேட் வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணலாம், அதற்கு அப்ளை செய்ய எவ்வளவு செலவுகள் ஆகும், அது மட்டுமல்லாமல் 10th எக்ஸாம் எழுதிய தவறியவர்கள் மற்றும் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆனவர்கள் ரீ அப்ளை செய்யலாம். அதற்கான டேட் எப்பொழுது கொடுத்திருக்கிறாங்க, அதற்கான எக்ஸாம் டேட் எப்பொழுது வருகிறது, இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்வோம் வாங்க. 10th பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் தாங்கள் உறுதியாக எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்காத பட்சத்தில் ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணக்கூடிய மாணவர்களோட ஆன்சர் பேப்பரை மீண்டும் ரீவேல்யூஷன் செய்யப்படும். எந்த பாடத்திற்கெல்லாம் உங்களுக்கு ரீவேல்யூஷன் செய்ய விரும்புறீங்களோ அந்த பாடத்தோட ஆன்சர் பேப்பரை ரீவேல்யூஷன் செய்து மீண்டும் உங்களுக்கான மார்க்ஸை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மேலும் உங்களது ஆன்சர் பேப்பரின் நகலை பெற்று அதற்கான மதிப்பெண் சரிவர கணக்கிடப்பட்டுள்ளதா என்பதை ஒரு டைம் செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ண மதிப்பெண்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா மறுகூட்டலின் பொழுது அதை திருத்தம் செய்து மீண்டும் உங்களுக்கான புதிய மதிப்பெண்ணை சேர்த்து சான்றிதழ் வாங்கிக் கொள்ளலாம். மறுகூட்டல் மற்றும் மறு மதிப்பீட்டிற்கு மே 15ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரைக்குமே நீங்க விண்ணப்பிக்கலாம். 10th எக்ஸாமோட ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒரு ஆன்சர் பேப்பரோட ஸ்கேன் காப்பி பெறுவதற்கு 275 ரூபாயும், ஒரு ஆன்சர் பேப்பரை ரீவேல்யூஷன் செய்ய 505 ரூபாயும், ரீவேல்யூஷன் செய்யப்பட்ட ஆன்சர் பேப்பரினை மறு கூட்டல் செய்வதற்கு 205 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இப்போ நான் சொன்ன தொகை எல்லாமே ஒரு ஆன்சர் சீட்டுக்கான அமௌண்ட் ஆகும். இதே போல 10th எக்ஸாம்ல தோல்வி அடைந்தவர்கள் மற்றும் தேர்வு எழுதிய தவறியவர்கள் ரீ எக்ஸாமிற்கு அப்ளை செய்யலாம். அதற்கான டேட்டு ஸ்டார்ட் ஆகி தற்பொழுது வரை அப்ளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதோட எக்ஸாம் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 2ஆம் தேதியிலிருந்து நடைபெறுகிறது.